நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை. 2 கொரிந்தியர் 4 வசனம் 8. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. 2 கொரிந்தியர் 4 வசனம் 8. We are often troubled, but not crushed, but never in despair. 2 Corinthians chapter 4 verse 8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு நெருக்கம் வரும்போது நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கங்கள் வரும்போது மனமுறிவடைகிறதில்லை, சோதனை வரும்போது சோர்ந்து போவதில்லை. உங்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வரத்தான் செய்யும். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறபடியினால் நீங்கள் மனமுறிவடைகிறதில்லை. அவர் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி ஒருபோதும் உங்களை சோதிக்கிறதில்லை. சோதனைகளுக்கு தப்பும் வழிகளை உங்களுக்கு உண்டாக்குவார். இரண்டாவது, சோதனைகள் தான் உங்களை கிறிஸ்துவை போல் மாற்றுகிறது. சோதனை வேளைகளில் நீங்கள் கிறிஸ்துவை நெருங்கி கிட்டி சேருகிறீர்கள். தேவகுமாரனை பாடுகள் எப்படி பூரணத்திற்குள் கொண்டு சென்றனவோ அதை போல பாடுகளும் சோதனைகளும் கிறிஸ்துவின் சாயலிலே உங்களை மறுரூபமாக்குகின்றன. கர்த்தரிடத்திலிருந்து வரும் சிட்சையை கூட உங்களுக்கு ஆசீர்வாதம்தான். அது அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். மூன்றாவது, சோதனையின் மூலம் கர்த்தர் உங்களை பெரிய வேலைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். சாதாரணமாக அரசாங்கத்தில் ஒருவனை வேலைக்கு அமர்த்தும் போது முதலில் அவன் அதற்கு தகுதியுள்ளவன் தானா, உயர்ந்த பதவியை நிர்வகிக்க கூடிய திறமை, படிப்பு, புத்தி, விவேகம் இருக்கிறதா என்று சோதிப்பார்கள். அதன் பின்னரே வேலையில் அமர்த்துவார்கள். யோசேப்பை பாருங்கள், அவர் எவ்வளவு சோதனைகளுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் சென்றாரோ அவ்வளவு அவருக்கு உயர்வுகள் வந்து கொண்டே இருந்தன. முடிவில் கர்த்தர் பார்வோனுடைய வீட்டில் மிக உன்னத ஸ்தானத்தை கொடுத்தார். தானியேல் சிங்கக்கெபியிலிருந்து எடுக்கப்பட்ட போது ராஜாவினுடைய கண்களிலே தயவும் பாசமும் கிடைத்தன. நான்காவது, சோதனை மூலம் உங்களுடைய விசுவாசம் பலப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தேவ பிள்ளைகளே, அழிந்து போகிற பொன்னுக்கு அத்தனை சோதனைகள் இருக்குமென்றால் விசுவாசம் அழியாமல் நித்தியமாய் நிலைநிற்பதற்கு சோதனை அவசியம் அல்லவா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வேத வசனம் கூறுகிறபடி இனி வரப்போகும் சோதனையினின்று தப்பித்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Beloved in Christ, you will not be dissolved when the midsts are not depressed. When the test is not going to be tired, you will come to the songs and tribulation. Jesus said, the world is harassing you, but also the solid I joy to the world. First, you do not depress if the Lord is suitable for you. He never has a test to you and yourselves never tell you. You will make ways that trade for the test. Second, the test, change yourself as Christ. You are approaching Christ in the experiment, divine Son, who has come to the relativity and the songs and experiments, or reinforcing yourself in the chick. The citizenship
from the Lord is blessed. It reveals the love He has on yourself. The scripture says He loves him and He will cop him and disappear, which He will join him. Third, the Lord is preparing you to work with greatness through the test. When He normally hired a person in the government, He will first test him and He is sure that he has ability to manage the highest post, study, intellectual and sectarian. Then they will be held at work. Look at Joseph. How much did he have been to the tests and singing to the lessons? And he had been higher. In the end, the Lord gave the most noble place at Pharaoh's home. When Daniel was taken from cave, he got kind and affection in the eyes of the king. Fourth, your faith is being published by the test. The scripture says, testing the field bench is tested. The faithfulness of your faith is to be tested and has been pre-written, and you are the face and cracked. If God is or there are so many tests that are not cleared. The sacrificing of the test is a blessing. Prayer. He will make the trend to escape it, not only to the test, but the test to get the test to the timeline. You will be able to take the course to escape it for your tread. Grace will be prayed to escape the test of the scripture, saying, Pray in the name of Jesus, good Father. Amen.